வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் அசோக். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு இன்று 2வது நாளாக தொடர்கிறது. முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். தடையை மீறி சுற்றித் திரிபவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். சென்னையின் தற்போதைய நிலவரம் குறித்து செய்தியாளர் ஜெகதீஷிடம் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், தற்பொழுது 2வது நாளாக ஊரடங்கு நீடித்து வருகிறது. இந்த சமயத்தில் போலீசார் எவ்வளவு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று 2வது நாளாக சென்னையில் ஊரடங்கு காரணமாக அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையின் முக்கிய சாலைகள் தவிர்த்து சென்னையின் முக்கிய சாலைகளில் இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளிலும் காவல்துறையினர் அதிக அளவு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல பல்வேறு இடங்களில் தடுப்புகளை ஏற்படுத்தி அந்த இடங்கள்லயும் வாகனங்கள் செல்லாதபடி தடுப்புகள் ஏற்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையில் மொத்தம் சென்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் 288 இடங்கள்ல இந்த வாகன தணிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா சென்னையின் முக்கிய சாலையா இருக்கக்கூடிய அண்ணா சாலையில பெரும்பான்மையான பகுதியை கிட்டத்தட்ட எல்ஐசியில இருந்து டிஎம்எஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை முழுவதுமே காவல்துறையினர் தடுப்புகள் ஏற்படுத்தி அங்க வாகனங்கள் செல்லாதபடி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வழி பாதையாக மட்டும் ஒரு கிண்டியிலிருந்து தேனாம்பேட்டை வழியாக பாரிஸ் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே செல்வதற்கு அனுமதிக்கிறாங்க. ஆனா பாரிஸ்ல இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே எல்ஐசியில தடுத்து நிறுத்தப்பட்டு இணைப்பு சாலைகள் வழியாக உள்ளே சென்று பிறகு தேனாம்பேட்டையை தாண்டி அண்ணா சாலை இணைக்கக்கூடிய வகையில அந்த சாலை முழுவதுமே தடுப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இணைப்பு சாலைகள் அனைத்திலுமே தேவையின்றி சுற்றித் திரியக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அவர்களிடம் என்ன காரணத்திற்காக செல்றாங்க அப்படின்ட்டு கேட்ட பிறகுதான் செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. தேவையற்ற வகையில் சுற்றித் திரிபவர்கள் மீது உடனடியாக அவர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்து அந்த வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் வாகனங்களை 12 நாட்களுக்கு பிறகு பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. தற்பொழுது ஜெகதீஷ், எவ்வளவு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அது மட்டுமல்லாமல் எவ்வளவு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன? காவல்துறையின் தரப்புல இது வரைக்கும் எந்த தெளிவான அறிவிப்புகளும் வெளியிடப்படலை. எத்தனை வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க, எத்தனை வாகனங்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத. ஆனா ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது 50லிருந்து 60 இருசக்கர வாகனங்கள் இருப்பதை கண்கூடா பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த இடங்கள்ல காவல்துறையினர் அவங்கவுங்க காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல தணிக்கையிலும் ஈடுபட்டு இருக்காங்க. செல்லக்கூடிய அனைத்து வாகனங்கள்லயுமே என்ன காரணத்துக்காக செல்றாங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் அவர்கள் செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. அதேபோல மருத்துவ பணியாளர்கள், ஊடக பணியாளர்கள், அரசு துறை பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் அவர்கள் அவர்களுக்கான ஐடி கார்டை காட்டின பிறகுதான் அவர்கள் செல்வதற்கான அனுமதிக்கப்படுறாங்க. ஆனா எந்தவித அவசியம் இல்லாமல் சுற்றுவர்களை உடனடியாக வாகனத்தை அங்கேயே நிறுத்த சொல்லிவிட்டு அங்கேயே வழக்கு பதிவு செய்து அவர்கள் அனுப்பி வச்சிடறாங்க. வாகனத்தை அங்கேயே வச்சுட்டு பிறகு அந்த வாகனத்தை காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு எடுத்து பணியை தான் பார்க்க முடியுது. குறிப்பா முக்கிய சாலைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு வழி பாதையா மாற்றப்பட்டு விட்டது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த சாலை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி சாலை. இந்த சாலையில் எப்பயும் 2 வழி பாதைகள் இருக்கும். தற்போது இந்த ஒரே ஒரு பாதை மட்டும் தான் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுறாங்க. வாகனங்கள் வருவதா இருந்தால் இதுதான் வரணும், செல்வதா இருந்தால் இது இப்படிதான் செல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க தடுப்புகள் ஏற்படுத்திருக்காங்க. இதே போலதான் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய சாலைகளிலுமே இது போன்று 2 வழி பாதைகளா இருக்கக்கூடியதா ஒரே ஒரு பாதையை மட்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில காவல்துறையினர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஷோ, உங்களது அண்மை தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ். சென்னை ராயபுரம் மண்டலத்தில் கொரோனா பாதிப்பு 6000 நெருங்கி இருக்கிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 2115 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு மொத்த பாதிப்பு 54,449 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் நேற்று மட்டும் 1322 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 38,327 அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் மண்டல வாரியாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 5,981 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக தண்டையார்பேட்டையில் 4,869 பேரும், தேனாம்பேட்டையில் 4,652 பேரும், கோடம்பாக்கத்தில் 4,159 பேரும், அண்ணா நகரில் 3,972 பேரும், திருவிக நகரில் 3,356 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதேபோல் அடையாறில் 2,204 பேர், வலசரவாக்கத்தில் 1,638 பேர், திருவொற்றியூரில் 1,434 பேர், அம்பத்தூரில் 1,374 பேர், மாதவரத்தில் 1,046 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலந்தூர் உள்ளிட்ட 4 மண்டலங்களில் மட்டுமே பாதிப்பு 1000க்கும் கீழ் உள்ளது. ஆலந்தூரில் 808 பேரும், பெருங்குடியில் 762 பேரும், சோழிங்கநல்லூரில் 723 பேரும், மணலியில் 547 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கொரோனா தனிமைப்படுத்துதல் முகாம்களில் அரசால் வழங்கப்படும் உணவு தரமற்று இருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கொரோனா தடுப்பு முகாம்களில் அனைவரும் ஒரே இடத்தில் அடைக்கப்படுவதால் அந்த முகாம்களுக்கு செல்ல மக்கள் அச்சப்படுகிறார்கள். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு சுமார் 400 நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முகாம்களில் வழங்கப்படும் உணவு தரமற்று இருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை எனவும் பெண்கள் குமுறுகிறார்கள். கொரோனா வந்து இறப்பதை விட தரமற்ற உணவை சாப்பிட்டு நோய் வந்து இறந்து விடுவோமோ என்ற அச்சம் உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நடந்ததுக்கு அப்புறமா சார் என்னன்னா அப்படின்னா எத்தனை நாளமா ஆச்சுனாங்க. நான் சாதாரணமா தான் கேட்கறாங்க போது நாங்க வந்து 3 நாளா ஆச்சுனா அப்படின்னா 3 நாளா இந்த ஃபுட் என்னன்னு தின்றேன், நீ உயிரோட தானே இருக்கிற, சாவலியான்னு கேட்கறாரு. அப்ப நாங்க சாவறதுக்கு இங்க வந்திருக்கோம், நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. அப்ப அரசாங்கத்தையும் டாக்டரையும் நம்பி நாங்க ஏன் வரணும்? எதுக்கு வந்து நாங்க வீட்லயே இருந்துப்போமே, வீட்லயே செத்துருக்கலாமே, எதுக்கு எங்க தனிமைப்படுத்துற பேர்ல கொடுமையெல்லாம் நாங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கு. எங்க விட்டுருங்க, நாங்க நிம்மதியா அப்படியே கூட செத்து போயிருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கொரோனா இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 14,500க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 4 லட்சத்தை நெருங்கியிருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,516 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பாதிப்பு எண்ணிக்கை 3,95,048 அதிகரித்திருக்கிறது. ஒரே நாளில் 375 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 12,948 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 9,121 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதனால் இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,13,831 உயர்ந்திருக்கிறது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1,24,331 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5,893 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். மாநிலங்கள் மத்திய தொகுப்புக்கு அளிக்கும் மருத்துவ இடங்களில் 50% இடஒதுக்கீட்டுக்கு உட்பட்டு இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு உரிய 27% இடஒதுக்கீட்டை அளிக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது முதற்கட்ட வெற்றி எனவும் தமிழகத்தில் 50% இடஒதுக்கீட்டுக்கு திமுக தொடர்ந்து போராடும் என்றும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க ஒப்புக்கொள்வதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், என்ன விலை கொடுத்தேனும் சமூக நீதியை பாதுகாக்கும் திமுகவின் நீண்ட நெடிய போராட்டத்தில் இன்னொரு சாதனை மிளிரும் வெற்றியாக மாநிலங்கள் மத்திய தொகுப்புக்கு அளிக்கும் மருத்துவ இடங்களில் 50% இடஒதுக்கீட்டுக்கு உட்பட்டு இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு உரிய 27% இடஒதுக்கீட்டை அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் நேரில் கோரிக்கை அளித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் திமுக சார்பில் வழக்கு தொடுத்தும் இந்த முதற்கட்ட வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்போது 27% இடஒதுக்கீட்டினை அளிக்க மத்திய அரசு முன் வந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 50% இடஒதுக்கீடு பெறுவதற்கு திமுக தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார். சமூக நீதி என்ற லட்சிய சங்க நாதத்தை திமுக எந்த சந்தர்ப்பத்திலும் அயர்ந்து விடாமல் அகில இந்திய அளவில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சீனாவின் அத்துமீறலுக்கு பிரதமர் மோடி அடிபணிந்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய எல்லைக்குள் சீனா ஊடுருவவில்லை என்றும் இந்திய நிலைகளையும் சீனா கைப்பற்றவில்லை என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறியிருந்தார். பிரதமரின் இந்த கருத்தை ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மோதல் நடைபெற்ற பகுதி சீனாவிற்கு உட்பட்டது என்றால் இந்திய ராணுவ வீரர்கள் அங்கு ஏன் கொல்லப்பட்டனர்? அப்படி இல்லை என்றால் இந்திய வீரர்கள் எந்த இடத்தில் உயிரிழந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி சீனாவின் அத்துமீறலுக்கு அடிபணிந்து எல்லைப் பகுதியை பிரதமர் மோடி தாரை வார்த்து கொடுத்து விட்டார் என குற்றம் சாட்டியுள்ளார்.
முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் இது தொடர்பான தனது ட்விட்டர் பதிவில் எல்லையை தாண்டி சீன படைகள் நுழையவில்லை என்றால் எதற்காக மோதல், எதற்காக சண்டை, எதற்காக ராணுவ தளபதிகள் இடையே பேச்சுவார்த்தை, எதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிக்கை என சரவாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டது எங்கே நடந்தது? இந்திய நிலப்பகுதியிலா அல்லது சீன நிலப்பகுதியிலா என்றும் ப சிதம்பரம் வினவியுள்ளார். தொடர்ந்து 14வது நாளாக பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாயை தாண்டியிருக்கிறது. ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டது முதல் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி 14வது நாளாக இன்றும் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 45 காசுகள் அதிகரித்து 82 ரூபாய் 27 காசுகளுக்கும், டீசல் விலை நேற்றைய விலையை விட 52 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 29 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 14 நாட்களில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் 73 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் டீசல் விலையில் 7 ரூபாய் 7 காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் எரிபொருட்கள் விலையை நாள்தோறும் அதிகரித்து வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்களுடைய இந்த இக்கட்டான சூழல்ல இந்த ஊரடங்கு நேரத்தில் விலைவாசி எந்த ஒரு வருமானமும் இல்லாமல், தொழில் இல்லாமல் அவதிப்படுற நேரத்தில் இந்த விலைவாசி வந்து அவங்கவுங்க இதயத்தில் வந்து ஈட்டியால் குத்துற மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கு. ஸோ இந்திய அரசு இது மறுபரிசீலனை செய்து இதை குறைச்சாங்கன்னா எல்லா மக்களும் சந்தோஷமாக இதை வரவேற்பார்கள். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு சில பாடங்களில் மட்டும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்திருந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் மற்ற தேர்வுகள் நிறுத்தப்பட்டன. அந்த தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடத்தப்படும் என சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் அந்த தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரி வருகின்றனர். உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பாக வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் ஜூலை 1 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதுவரை 80% தேர்வுகள் முடிந்துள்ள நிலையில் ஒரு சில பாடங்களுக்காக தேர்வுகள் மட்டுமே எஞ்சியிருப்பதால் அதனை முழுமையாக ரத்து செய்வது குறித்தும் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. முந்தைய தேர்வுகளின் அடிப்படையில் மீதமுள்ள பாடங்களுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அமைச்சர் வேலுமணி தூண்டுதலின் பேரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட கோவை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியின் முறைகேடுகளை விமர்சித்ததால் திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மற்றும் கிணத்துக்கடவு கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அமைச்சர் வேலுமணி தூண்டுதலின் பேரில் ஆலியார் காவல்துறையினர் திமுக மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் துரை ஆகியோரை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருவரும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே கைது சம்பவம் நடைபெறுவதாக திமுக சார்பில் ஆஜரான NR இளங்கோ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து தென்றல் செல்வராஜ் உள்ளிட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்கி இந்த நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டார். கொரோனா ஊரடங்கால் சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்த 24 தமிழர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் முயற்சியால் இன்று பத்திரமாக சென்னை வந்தடைந்தனர். பணி நிமித்தமாக ஒப்பந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவிற்கு சென்ற தமிழர்கள் 24 பேர் கொரோனா ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் தவித்தனர். விசா காலம் முடிந்தும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் இல்லாமலும் தங்களது அறையிலேயே முடங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தமிழர்களின் நிலை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி அவர்களை மீட்டு தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்த 24 தமிழர்களும் மீட்கப்பட்டு விமானம் மூலம் இன்று காலை பத்திரமாக சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க முயற்சி செய்த ராசா எம்பிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சிக்கி தவித்த இந்திய மாணவர்கள் 5 பேர் ராசாவின் முயற்சியால் மீட்கப்பட்டு இன்று பிற்பகலில் சென்னை வர இருக்கிறார்கள். ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கி தவித்து வந்த 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிறப்பு விமானங்களில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். பாரிஸ் நகரிலிருந்து 138 பேர், ஆஸ்திரேலியாவிலிருந்து 75 பேர், நைஜீரியாவிலிருந்து 138 பேர், சவுதி அரேபியாவின்
ஜெட்டாவிலிருந்து 167 பேர் என மொத்தம் 518 பேர் சிறப்பு விமானங்களில் சென்னை அழைத்து வரப்பட்டனர். குடியுரிமை பரிசோதனைகளுக்கு பின் அவர்கள் அனைவரும் தனிமை முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொரோனா தொற்று நோயின் புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றோம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றால் உலகம் முழுவதும் இதுவரை 87,65,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 4,62,000 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது கொரோனா தொற்று நோயின் பரவலின் புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கூறியுள்ளார். குறிப்பாக அமெரிக்கா, தெற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில்தான் அதிக அளவில் கொரோனா பாதிப்பு இருந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா இப்போதும் அதிவேகமாகவே பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, கை கழுவுதல் ஆகியவை தற்போதும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகள் அனைத்தும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள டெட்ரோஸ், கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பது என்பது கடினமான பயணமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.